2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராயிமின் பட்டணங்களிலும் தானியங்களை வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திறப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டகற்றினான். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பொன்னாயிலையும் பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேலையும் மிகாயாவையும் இவர்களோட கூட செமாயா நெதனியா செபதியா ஆசகேல் செமிரமோத் யோனத்தான் அதோனியா தொபியா தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடே கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வரவர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவர்களுடைய இலக்கமாவது யூதாவிலே 1000க்கு அதிபதிகளில் அத்னா தலைமையானவன். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 3,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக யோகனான் என்னும் சேனாபதி இருந்தான். அவனிடத்திலே 2,80,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். பென்யமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்திலே வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் 2,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் 1,80,000 பேர் இருந்தார்கள். ராஜா யூதா எங்குமுள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களை தவிர இவர்களே ராஜாவை சேவித்தவர்கள். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் முடிந்தது.